குழுவினர் முன் உரையாற்றிய பிரதமர் மோடி, எந்த நாட்டில் பிரச்சனை என்றாலும் முதலில் உதவிக்கரம் நீட்டும் நாடு இந்தியாதான் என பெருமிதம். 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருப்பதாக தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். சென்னையில் மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்களிலும் முதலீடு பரவலாக்கப்படும் என்றும் உறுதி. நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செவித்தலைவர் பங்குகள் வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு. ஹிண்டன்பெர்க் அறிக்கை அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த கோரி காங்கிரஸ் இன்று போராட்டம். திமுக துணையோடு மலையேற முடியும் என அண்ணாமலை நினைப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அதிமுகவினர் தங்களை பார்த்து தாங்களே பரிதாபப்படும் நிலை இருப்பதாக அண்ணாமலை பதில். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய மொட்டை கிருஷ்ணனுக்கு எந்த பண உதவியும் வழங்கவில்லை. ஆதாரமற்ற தகவல்களை வெளியிடுவதாக திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா விளக்கம். வாணியம்பாடியில் கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் குத்தி கொலை. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் பதற்றம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் திடீர் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. சகோதரர்கள் மரணத்தால் சோகத்தில் மூழ்கிய கிராமம். கீழ்பவானி கால்வாயில் ஏற்பட்ட கசிவு சரி செய்யப்பட்டதால் பவானிசாகர் அணையில் இருந்து மீண்டும் நீர் திறப்பு. கீழ்பவானி பாசனத்திற்காக முதற்கட்டமாக 500 கன அடி நீர் திறப்பு. ஆந்திராவில் தாழ்வாக சென்ற மின் ஒயரில் இருந்து மின்சாரம் பாய்ந்து சிறுவன் உயிரிழப்பு. உடல் முழுவதும் தீக்காயமடைந்த மற்றொரு சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை. ஆந்திரா அனகாப்பள்ளியில் மருந்து தயாரிக்கும் ஆலையில் பாய்லர் வெடித்து பயங்கர விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17ஆக உயர்வு. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தொடரும் போராட்டம். மெழுகுவர்த்தி ஏற்றி நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கங்குலி பங்கேற்பு. மகாராஷ்டிராவில் பள்ளியை சூறையாடிய விவகாரத்தை தொடர்ந்து அனைத்து பள்ளிகளிலும் சிசிடிவி பொருத்த மாநில அரசு உத்தரவு. நாளை மறுநாள் மாநிலம் தழுவிய முழு அடைப்புக்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு. மும்பை சித்தி விநாயகர் கோயிலுக்கு T20 உலகக்கோப்பையை ஏந்தி சென்ற ரோஹித் சர்மா. PCCI செயலாளர் ஜெய்சாவுடன் இணைந்து வழிபாடு. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். மேற்கத்திய நாடுகளின் தூண்டுதலால் உக்ரைன் தாக்குதல் நடத்துவதாக ரஷ்யா குற்றச்சாட்டு. ஈரானில் பாகிஸ்தான் யாத்ரீகர்கள் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து. சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி 28 பேர் உயிரிழப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.